குருப்யோ நமஹா நமோ நமஹா. இன்றைக்கி உள்ள போஸ்டிங் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வயசானவா வீட்டில் உடம்பு சரியில்லை, அவங்களுக்காண்டி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லலாம். வெளிநாட்டில் ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் இங்கேருந்தே சொல்லலாம். அவங்கள நினச்சிட்டு சின்ன குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் அவங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லலாம். இதை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வீடு சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லாருக்குமே நன்மை பயக்கும். இது ஒரு தெளிவான ட்ரை பண்ணி டெஸ்டட் தான் இதில் இருந்து. ஸோ இந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைஃப்பில் இது ப்ராப்ளம் இருந்தவா இல்லாதவா, பைசா இருக்கிறவா பைசா இல்லாதவா, ஆரோக்கியம் இருக்கிறவா எல்லாரும் சொல்லலாம். எல்லா ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் ஆகும், ப்ராப்ளம் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லாமல் இன்னும் மேலே மேலே நல்லா உன்னதி மேம்பாடு நடந்துகிட்டே இருக்கும். அதை மாதிரி உள்ள ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தில் பண்ணலாம். அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது எங்கேருந்து வருது? ப்ராடாக பார்த்தீங்கன்னா 2 இடத்துலேருந்து வருது. ஒன்று வெளியிலேருந்து நம்மளுக்கு தெரியாத சோர்ஸ், எங்கேருந்து வருதுன்னே தெரில, அதை மாதிரி இருக்கு இல்லையா. 2வது நம்மளுக்கு தெரியும் எங்கேருந்து வருதுன்னு, ஆனால் அது நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு பெரிய ஆளை வரான், ஒரு 10 பேர் எடுத்துகிட்டு நம்மளை அடிக்க வரான், இல்லை ஏதாவது பண்ணுறான், மிரட்டுறான். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான், ஆனாலும் நம்மளோட ஜாஸ்தி இருக்குது. ராத்திரி எங்கேயா வெளியில் போகிறோம், நடக்க போகிறோம், பாம்பு கேம்பு வந்துடுறது, தெரியாமல் கொட்டிடுறது, தேள் கொட்டுறது. ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராப்ளங்கள் 2 விதமாக இருக்குது. ஒன்று தெரிஞ்ச சோர்ஸு, ஆனால் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. தெரிஞ்சால் கூட தெரியாத சோர்ஸு, தெரியாட்டால் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்புறம் 3 நமக்கு பண்ணின பாவங்கள்லாம் இருக்குல்ல, அதோடைய கர்ம பலன்கள் இருக்குது. அது ஒரு வியாதியாக வருது. அதை மாதிரி மனசு சஞ்சலப்படுறது, மனசு குழம்பி போகிறது, அது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. சில பேருக்கு மனசு குழம்பி போகிறது, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரில, அதை மாதிரி இருக்குது. தரித்திரம் இருக்குது, பைசா ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய மந்திரம் இது. இது ஸ்ரீருத்ரத்தில் உள்ள 6வது மந்திரம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போய் கூகுளில் போய் போட்டு பார்க்கலாம், நீங்கள் கேட்கவும் செய்யலாம். அதில் இது பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரத்துக்கும் ஒரு ரிஷி, ஒரு சந்தஸ், ஒரு மீட்டர், அப்புறம் ஒரு தேவதா உண்டு. இது கன்வ ரிஷியோடு ரிஷி இதுக்கு கன்வ ரிஷி. அனுஷ்டுப் சந்தஸ் ஒரு நார்மல் சந்தஸ் தான். அப்புறம் யார்? ஷம்பு, சிவன், ருத்ர தேவதா தான் இது. இந்த ஸ்லோகத்தை நான் என்ன பண்ணுறேன், முதல்ல சொல்கிறேன், அப்புறம் பிரித்து சொல்கிறேன். ஏன்னா முதல்ல பிரித்து அர்த்தம் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சொல்கிறது உச்சாரணம் எப்படி பண்ணணும் அது இம்பார்ட்டண்ட்டாக, ஆனால் அதை விட அர்த்தம் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சால் தான் கரெக்டாக உச்சாரணமும் கரெக்டாக இருக்கும், தப்பாக சொல்ல மாட்டோம். ஸோ ஒன்று யாரோ சொல்லி கொடுத்து சொல்கிறது, ஆனால் அது கரெக்டாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சு பிரித்து பார்த்தோம்னா அதோட பொருள் புரியும் போது இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் சேண்ட் பண்ணி முதல்ல நீங்கள் சத்தம் போட்டு சேண்ட் பண்ணலாம். சேண்ட் பண்ணால் அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே என்ன ஆகும், அப்புறம் உங்களுக்கு மனசில் வரும். அப்புறம் உதட்டை மட்டும் அசைச்சுட்டு பண்ணலாம். அப்புறம் மானசீகமாக பண்ணலாம். மானசீகமாக பண்ணும்போது யாருக்காண்டி பண்ணுறோங்கிறது முதல்ல நினச்சிட்டு பண்ணாக்க இதுக்கு பலன்கள் ஜாஸ்தி. இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மந்திரத்தை இதை சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ ஒரு நாளைக்கு ஈஸியாக நல்லா இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சால்னா 1000 தரம் கூட சொல்லலாம். ஏன்னாக்க இது 50,000 தரம் சொல்லியாச்சுனாக்க இது புரஷ்சரண சித்தி, இந்த மந்திரத்தோட பவர்ஃபுல்லாக கிடைக்கும். சரி, அப்போ 50,000 சொன்ன அப்புறம் தான் கிடைக்குமா? இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சேன்னா இன்னிலேருந்தே பார்த்தேன்னா உங்களுக்கு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கும். முள்ள பண்ணும்போது நீங்கள் ஒரு 2-3 நாள் சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும், அப்படியே வந்துடும். ஸோ இது ஸ்ரீருத்ரத்தில் உள்ள 6வது மந்திரம், அனுஷ்டுப் சந்தஸில் இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போ மந்திரத்தை சொல்கிறேன். அத்ய ஓச்ச ததிவக்தா பிரதமோ தைவோ பிஷக் அஹிகும்ஷ்ச சர்வாஞ்ச் ஜம்பயந்த் சர்வாஷ்ச யாது தானியக. இதான் மந்திரம். ஓகே, இந்த மந்திரத்தை நான் இப்போ பிரித்து அர்த்தத்தை முள்ள வேர்டை பிரித்து சொல்கிறேன். ஏன்னா இது முதல்ல சொல்லும்போது சந்தியோடு சேர்த்து சொன்னேன். ஏன்னா அந்த அனுஷ்டுப் சந்தஸில் வரணுங்கிறதுக்காக வேண்டி. அப்போ உங்களுக்கு பிரித்து சொல்லியாச்சுன்னா அது அர்த்தம் தெரியும். அத்ய ஓச்சத்து ஒரு வேர்டு. 2வது அதிவக்தா, அப்புறம் பிரதமக 3வது வேர்டு, தைவ்யக 4வது வேர்டு, பிஷக்கு 5வது வேர்டு, அஹீன் 6வது வேர்டு, ச 7வது வேர்டு, சர்வான் 8வது வேர்டு, ஜம்பயன் 9வது வேர்டு, சர்வாக 10வது வேர்டு, ச 11வது வேர்டு, யாத்து தானியக 12வது வேர்டு.
12 வேர்டு இருக்குது. கரெக்டாக? 2 3 5 5 4 9 3 12 வேர்டு. அத்யவோச்சத், அதிவக்தா, பிரதமக, தைவ்யக, பிஷக்கு, அஹீனு, ச, சர்வான், ஜம்பயன்னு, சர்வாக, ச, யாத்து தானியக. இதுதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். எவ்வளோ முடியுமோ சொல்லுங்க. 108 டெய்லி சொல்லுங்க. சரியா? 108 சொன்னால் எவ்வளோ ஆகும்? 500 நாள், 2 வருஷத்துக்குள்ளே இது சித்தியாயிரும். ஆனால் நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு இப்போ இந்த இதுக்கு அர்த்தங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறோம்னாக்க, யார் இது வந்து யார் தேவதை? சம்பு தேவதை என்ன பண்ணணுங்கிறாக்க, அவர் என்ன சொல்கிறேன்னா, அகின்னாக்க பாம்பு, டைரக்ட் மீட்டிங். ஆனால் இங்கே பாம்பு மட்டும் கிடையாது. சர்ப்பக, விருஷ்டிக, சோர, வியாகரக, ஆதீன், பிரத்யக்ஷ ஹிம்சகான். இதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். நான் சொல்கிறேன். சர்ப்பகனா பாம்பு, விருச்சிகனா தேளு, சோரகனா திருடன், வியாகரகனா புலி, ஆதீன் போன்ற இதை மாதிரி நம்மளை விட ஜாஸ்தி பலசாலி, நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளுக்கு தெரியாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னா கூட, ராத்திரிக்கு வீட்டில் போனால் கூட, அது பண்ணினா கூட, இது வந்து தெரிஞ்சால் கூட, பிரத்யட்சமாக இருந்தால் கூட, இதை மாதிரி தொந்தரவுகள் ஒன்று. இதை என்ன செய்யணும்? ஜம்பயன், இதை நாசம் பண்ணு. இதை நாசம் பண்ணி என்ன ப்ரொடெக்ட் பண்ணு. 2வது சர்வான். சர்வான் எல்லாம் இதை மாதிரி சர்வான், இதை மாதிரி தொந்தரவுகளை எல்லாத்தையும் ஜம்பயன்னா நாசம் பண்ணு. அது மட்டும் இல்லை. அப்புறம் ஷர்வாக ச, எல்லா யாத்து தானியகன்னா என்னது? நம்மளுக்கு தெரியாத இடத்துலேருந்து வர ப்ராப்ளங்கள்லாம், பில்லி சூனியம், யாராவது நம்மளுக்கு எதாவது பண்ணிட்டாங்க, இந்த ராட்சசர்கள், பிசாசு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை மாதிரி இடத்துலேருந்துலாம் நம்மளுக்கு தெரியாத இந்த இடத்துல அந்த ப்ராப்ளத்தையும் ஜம்பயன், நாசம் பண்ணு. அப்புறம் என்ன சொல்கிறோம் இங்கே? இந்த யாரை சொல்கிறோம்? சிவனை சொல்கிறோம், சம்புவை சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறோம்? பிரதமக, நீ தான் ஃபோர்மோஸ்ட்டு, எல்லாத்துக்கும் முதன்மையான கடவுள் நீ. தைவ்யகன்னா என்ன? எல்லா தேவர்களோட மனசுலையும் இருக்கிறவன். பிஷக்குனா நீ வைத்தியர். எந்த மாதிரி விஷயம்? நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் தகுந்த மருந்து கொடுப்ப. என்னோட வியாதிகள், ரோகம், பாப ரோக சம்சார தாரித்ரிய ஆதி சகல வியசன சிகித்சக. அப்படின்னா என்ன? பாபங்கள், ரோகங்கள், வியாதிகள் எல்லாம், சம்சாரம், புனரபி ஜனனம் புனரபி மனனம், பிறந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் இல்லையா, அது தாரித்திரம் இருக்கிறது. இதை மாதிரி எல்லா மிஸ்ஃபார்ச்சூன்ஸையும் நேராக்கிறவர், ட்ரீட் பண்ணுறவர் அவர் தான் பிஷக்கு. அப்போ என்ன சொல்கிறான்? அதிவக்தா அப்படின்னா என்னது? அதிவக்தானா நம்மளுக்காண்டி பேசக்கூடியவர். அவருடைய நேச்சர் எப்படின்னா, நம்மளை சப்போர்ட், யார் டிசைபிள் இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணுறாளோ அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவார். எப்படி நீங்கள் ஒரு லாயரை வச்சுருந்தா அவர் உங்களுக்காண்டி வாதாடுவாரோ, அதை மாதிரி இது ஒரு உங்களுக்காண்டி பேசக்கூடியவர். அப்புறம் அத்யவோச்சத்னா என்ன சொல்கிறோம்? இங்கே லார்டு சம்புவா இருக்கார்ல, அவர் நான் சொல்கிறேன், எனக்கு ஃபேவர் பண்ணு, என்னோட சைடு எடுத்துக்கோ, என்னோட சைடு எனக்கு ஃபேவர் பண்ணு, ஏன்னா நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தை பண்ணுறேன். அப்போ இந்த டோட்டல் மீனிங் என்ன ஆகுது? சம்பு, சிவன் கடவுள் என்னோட சைடு என்னோட பட்சம், நான் தப்போ ரைட்டோ என் சைடு வரணும். எப்படி லாயர் என்னோட சைடு தான் எடுத்து பேசுவான்ல, அதை மாதிரி என்னோட சைடு எனக்கு ஃபேவர் பண்ணணும். ஃபேவர் பண்ணி எனக்கு, ஏன்னா உன்னோட நேச்சர் ஃபேவர் பண்ணுறது. யார் இந்த மந்திரத்தை சொன்னாலோ அவளுக்காண்டி நீ உன்னோட நேச்சரே அவ்வளோதான், அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவ. எதை மாதிரி? இந்த எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்து வர ப்ராப்ளங்கள், ஏன்னா பாம்பு, தேளு, திருடன், புலி, கிளி, அதை மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்து வர ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, தெரியாத விஷயங்கள்லேருந்து வர ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எனது ஸ்மிருதி பிரம்ஷகம், மனசு கலங்கி மெமரி ஞாபக சக்தியெல்லாம் போய் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு அந்த டிமென்ஷியா ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதுகளுக்கெல்லாம் கூட இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதை மாதிரி ஏன் நீ டாக்டர் தான் என்ன செய்வேன்? என்னோடய பாபங்களுக்கெல்லாம் உள்ள அதை பாப பலத்தை நீ சரியாக்குவ, அதை ட்ரீட் பண்ணுவ. எனக்கு ரோகங்கள், வியாதிகள்லாம் இருந்தால் சரியாக்குவேன். இந்த சம்சாரத்தில் திரும்ப கஷ்டப்பட்டுட்டே உழண்டுட்டே இருக்கேன்ல, அதை சரியாக்குவேன். தரித்திரமாக இருந்ததில்ல, அதையும் சரியாக்குவேன். இதை மாதிரி எல்லா மிஸ்ஃபார்ச்சூனையும் சரியாக்குவேன். நீ பிரதமக, நீ தான் ஃபோர்மோஸ்ட் கடவுள்.
நீ வந்து தெய்வக எல்லா தேவர்களோட மனசுலையும் நீ இருக்க. அப்போது நீ இதை மாதிரி உள்ள கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கோ. 50,000 டார்கெட் வச்சுங்கோ. இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சுக்கலன்னா ரொம்ப உங்களுக்கே நீங்களே தட்டிக்கலாம். 100 சொல்லுங்கோ, டெய்லி 108 சொல்லுங்கோ. டைம் எடுக்காது. முதல் 2 நாள் தான் கொஞ்சம் பார்த்து படிக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு 6வது மந்திரம் ஸ்ரீருத்ரம்னால நீங்கள் வந்து ஆடியோவில் இருந்தால் கூட அதை மட்டும் எடுத்துகிட்டு ரெக்கார்டு பண்ணி அதை கேட்க கூட செய்யலாம் முதல்ல. ஸோ இது வந்து எல்லாருக்கும் பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வேணும். உங்களுக்கு கஷ்டம் இல்லாட்டா கூட வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லை, நீங்கள் சொல்லும் போது உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாமே என்வைரன்மெண்ட்டுக்கே இது நல்லதாக கொடுக்கும். இந்த ருத்ரம் வந்து பார்த்தேன்னா நார்மலாக சேன் பண்ணும்போது அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஏகாதசி ருத்ரம்பாங்க. 11 ருத்ரம் அணுவாக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து 11x11 சொன்னாச்சுன்னா லகு ருத்ரம்பாங்க. 11x11 சொல்லியாச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மகா ருத்ரம்பாங்க. அப்புறம் அதோட இன்னொரு 11x11 4 தரம் சொல்லியாச்சுன்னா அது அதிருத்ரம்பாங்க. ஸோ இதை மாதிரி சொல்லிகிட்டே இருக்காது. பார்த்தலாம் நிறைய இந்த அதிருத்ரம் மகாருத்ரம்லாம் பண்ணி அதை கேட்டாலே போருங்கிறாங்க. இங்கே துபாயிலேருந்து ஒரு லேடி வந்து திருவண்ணாமலையில் அந்தக்கரண ஆத்ம நிலையம்னு இருக்குது. அங்கே போய் சுவாமி பிரம்மாத்மானந்தா இருக்கார். பரமார்த்தானந்தோட சிஷ்யர் தான். நான் எல்லாம் அங்கே போயிருக்கேன், அவருக்கு நல்லா தெரியும். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இவ வந்து ஸ்வேதா சொல்லிட்டு பிரெயின் லேப்னு வச்சுருக்கா. இவ போய் அங்கே போய் இந்த ருத்ரம் சேண்ட் பண்ணுறவாளுக்கு தலையிலெல்லாம் அந்த ஒயர்லாம் கனெக்ட் பண்ணி அவங்களோட பிரெயினில் என்ன சேஞ்ச் ஆகிறது, அப்புறம் கேட்குறவாளுக்கும் அதிருத்ரத்தோட கேட்குறவாளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறதுங்கிறது ரெக்கார்டு பண்ணி அதில் வந்து காமா வேவ்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, அல்ஃபா வேவ்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, காம் அண்ட் குவைட்டாக இருக்காங்க, ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, எது பண்ணாலும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இதெல்லாம் ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க இதெல்லாம். ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மந்திரத்தை வந்து சாண்ட் பண்ணிட்டு இதோட பயனடைஞ்சு யாருக்கெல்லாம் பலன் வேணுமோ அவளை நினச்சிண்டு இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணால் அவள் எங்கே விட இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும், படுக்கையில் இருக்கட்டும், பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், அதுங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அவளை நினச்சிட்டு அந்த இடத்துல சொன்னேன்னாக்க எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்கும். இது வந்து சத்தியம். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.